சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் கரும்பு ஜூஸ் கடைக்கு சென்ற சிறுமியின் கை அங்குள்ள இயந்திரத்தில் சிக்கி பலத்த காயமடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், விவரங்கள். சேலம் மாநகர் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் களரம்பட்டி பகுதியை சேர்ந்த மாது என்பவர் கரும்பு ஜூஸ் கடை ஒன்று நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று 9 வயது சிறுமி கனிஷ்கா என்ற சிறுமி கரும்பு ஜூஸ் சாப்பிடுவதற்காக அந்த கடைக்கு சென்றிருக்கிறார். அப்போது அந்த சிறுமியினுடைய உடை அந்த இயந்திரத்தில் சிக்கி அந்த சிறுமி இடது கை முழுவதுமே அந்த இயந்திரத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அந்த சிறுமியினுடைய இடது கை முழுவதும் பலத்த காயம் ஏற்பட்டு உடனடியாக அங்கிருந்து மீட்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் சிறுமி தன் தந்தையுடன் கரும்பு ஜூஸ் குடிப்பதற்காக அந்த கடைக்கு வருவதும், கடைக்கு வந்த பின் அந்த ஜூஸ் வாங்கி கொண்டு வெளியே செல்லும் போது அந்த சிறுமியுடைய இடது கையானது அந்த இயந்திரத்தில் சிக்குவது போன்ற காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன. எனவே இந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தற்போது செவ்வாய்ப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதல் கட்டமாக அந்த கரும்பு ஜூஸ் கடை நடத்தி வந்த மாது என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே போல் அந்த கரும்பு ஜூஸ் கடை எந்த ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்கள் இனியும் நடக்காமல் இருக்க அனைத்து கரும்பு ஜூஸ் கடைகளும் அது பாதுகாப்பு முறைப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.